வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, லீனியர்லி டிபெண்ட் ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கொஷின் பார்க்கலாம். டிட்டர்மைன் வெதர் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் லீனியர்லி டிபெண்ட் ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ உங்களுக்கு டைப் 1 ப்ராப்ளம், டைப் 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ டைப் 1ல் உங்களுக்கு இந்த மாதிரி செட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 1, -1, 2, 1, -2, 1, 1, 1, 4 இன் ஆர் பவர் 3. அப்படி ஆர் என்னது? ஒரு வெக்டார் ஸ்பேஸ். அப்போது வெக்டார் 3 ஸ்பேஸில் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்கள். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். அதாவது இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, அந்த மாதிரி மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? இன் வெக்டார் ஸ்பேஸ், ஆர்னா வெக்டார் ஸ்பேஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் எப்படி லீனியர் டிபெண்ட் இண்டிபெண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே லீனியர் மேட்ரிசஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்கேலார் மல்டிபிள்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A1 ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1, -1, 2 ப்ளஸ் அடுத்ததுக்கு இன்னொரு ஸ்கேலார் A2 1, -2, 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கேலார் A3 1, 1, 4 which is equal to 0. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றையும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். A1 into 1 A1, next A2 into 1 A2, A3 into 1 A3 equal to 0. So இது first equation. Next இப்போ அடுத்த எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். A1 into -1 minus A1, A2 into -2 minus 2 A2, A3 into 1 A3 which is equal to 0. This second equation. Next A1 into 2 2A1, A2 into 1 A2, A3 into 4 4A3 equal to 0. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வர போகிறோம். ஸ்டெப் 1 இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ஸ்க்கு கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸோ கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 1 1 0, 1 1 1 0. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் -1 -2 1, -1 -2 1 0. நெக்ஸ்ட் அடுத்த கோஎஃபிஷியன்ட் 2 1 4 0, 2 1 4 0. ஸோ இதுதான் ரோ 1, ரோ 2, ரோ 3. எப்பவுமே இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து 1 இருக்கணும். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எனக்கு இந்த இடமும் 0 வரணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோ 2வை சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ரோ 2 என்ன பண்ண போகிறேன்னா ரோ 1 கூட ஆட் பண்ண போகிறேன். ரோ 2 ப்ளஸ் ரோ 1 அப்படி ஆட் பண்ணால் எனக்கு இந்த இடம் 0 ஆகிடுமா? -1 + 1 ஆகிடும் 0. ஸோ ஃபஸ்ட்டு ரோ பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். 1 1 1 0. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. -1 + 1 0, -2 + 1 -1, 1 + 1 2, 0 + 0 0. நெக்ஸ்ட் ரோ 3 என்ன பண்ண போகிறோன்னா ரோ 3 கூட சப்ராக்ட் பண்ண போகிறோம் ரோ 1, ஆனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி. இங்கே 2 இருக்குங்களா? ஸோ 2 - 2 × 1 2, 2 - 2 0 ஆகிடும். ஸோ அப்படி 0. நெக்ஸ்ட் 1 - 2 × ரோ 1 இருக்குது 1,
ஸோ 1 minus 2 வரும் -1. நெக்ஸ்ட் அடுத்ததாக இருக்குது 4. 4 minus 2 into 1 2. 4 minus 2 2. ஸோ இந்த இடத்துல 2. நெக்ஸ்ட் 0 minus 2 into 0. ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0. இப்போது இந்த 2 இடம் 0 ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இந்த இடம் 0 ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரோ 1 அப்படியே வச்சுப்போம். இந்த சேஞ்ச் இல்லை. 1 1 1 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம். 0 -1 2 0. இப்போ தேர்ட் ரோ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேர்ட் ரோவை ரோ 2 கூட மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரோ 2 கூட மைனஸ் பண்ணிக்கலாம். சரி, 0 - 0 0. -1 -1. -2 ப்ளஸ். ஸோ +1 -1 ஆகிடும் 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. 2 - 2 0. 0 - 0 0. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு? ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. அதாவது இந்த இடம் இப்படி 0 0 0ன்னு இப்படி வரும். ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணணும். அதான் ஸ்டெப் 3. என்ன செக் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாகவே 0 ரோஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் இந்த தேர்ட் ரோ பாருங்கள், ஃபுல்லாகவே 0வாக இருக்குது. அப்போனா கண்டிப்பாக இது வந்து லீனியர் டிபெண்டன்ட். லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரோ ஒரு 0 ரோஸ் இருந்தாலே அது லீனியர்லி டிபெண்டன்ட். அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸ்டெப் 1. ஸோ ஒரு ஸ்கேலர் எடுத்துப்போம் A1. அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கேலார் அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இன்னொரு ஸ்கேலார் அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அகைன் இன்னொரு ஸ்கேலார் அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0. இப்போ அந்த மேட்ரிக்ஸை பார்த்து எழுதிக்கலாம். 1 0 -2 1. 1 0 -2 1. நெக்ஸ்ட் 0 - 1 1 1. -1 2 1 0. -1 2 1 0. Next A4 2 1 2 -2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கேலார்ஸும் எடுத்து மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த A1 ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்பர் A1 × 1 A1. A2 × 0 0, அது விட்டுருங்க. A3 × -1 -A3. A4 × 2 2A4 ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன். A1 × 0 0 விட்டுருங்க. A2 × -1 -A2. A3 × 2 2A3. A4 × 1 A4 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் எலிமெண்ட். A1 × -2 -2A1. A2 × 1 A2. A3 × 1 A3. A4 × 2 2A4 equal to 0. The third equation. Next, fourth equation. Fourth element. A1 × 1 A1. A2 × 1 A2. A3 × 0 விட்டுருங்க. A4 × -2 -2A4 equal to 0. இது fourth equation. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் A1 கோஎஃபிஷியன்ட் 1, A2 கோஎஃபிஷியன்ட் இல்லை 0, A3 கோஎஃபிஷியன்ட் -1, A4 கோஎஃபிஷியன்ட் 2, அப்புறம் இங்கே 0. நெக்ஸ்ட் A1 கோஎஃபிஷியன்ட் இல்லை 0,
A2 coefficient -1, A3 coefficient 2, A4 coefficient 1, 0. Next A1 coefficient -2, A2 coefficient 1, A3 coefficient 1, A4 coefficient 2, 0. Next A1 coefficient 1, A2 coefficient 1. Next A3 coefficient illa, A4 coefficient -2, then 0. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதை ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே 1 இருக்கணும், இருக்குது. இந்த இடம் 0 இருக்குது. எனக்கு இந்த இடம் மட்டும் 0 வரணும். 0 0 0. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 3 இதெல்லாம் ரோ 3 ப்ளஸ் 2 டைம்ஸ் ரோ 1. அதாவது நீங்கள் -2 இருக்குது ரோ 3ல். இந்த 2ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ண வரும் 2 வரும். ஸோ 2 - 2 0. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறேன் இது. ஓகேங்களா? இந்த இடம் ஆகிடும் நம்மளுக்கு 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 1 2 × 0 0. ஸோ 1 + 0 1 தான். 1 + 2 × -1. -2 + 1 வரும் -1. நெக்ஸ்ட் 2 + 2 × 2 4. ஸோ 2 + 4 6. ஸோ 0 இருந்தால் எல்லாமே இங்கே 0 தான் வரும். இதுதான் ரோ 3க்கு பண்ணது. நெக்ஸ்ட் ரோ 4 பாருங்கள், எனக்கு இந்த இடம் 0 வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோவையும் லாஸ்ட் ரோவையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 4 நான் என்ன பண்ணுறேன், ரோ 4 மைனஸ் ரோ 1. 1 - 1 0. 1 - 0 1. 0 மைனஸ் -1 வரும், +1 ஆகிடும். -2 -2 -4. 0 - 0 0. நெக்ஸ்ட் எனக்கு இந்த இடம் 0 ஆகணும். ஓகேங்களா? (1 0 - 1 2 0). நெக்ஸ்ட் நான் ரோ 4 என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், ரோ 4 என்ன பண்ண போகிறேன்னா ரோ 3 கூட சப்ராக்ட் பண்ண போகிறேன். 1 - 1 0. ஸோ ரோ 4 மைனஸ் ரோ 3. சரி, சப்ராக்ட் பண்ணுங்க. 0 - 0 0. 1 - 1 0. 1 மைனஸ் ஆஃப் -1 ஆகிடும், +2 ஆகிடும். -4 - 6 -10. 0 - 0 0. ஓகேங்களா? ஸோ ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக செக் பண்ணணும், எங்கேயாவது 0 ரோஸ் இருக்கான்னு. ஃபுல்லாக 0 ரோஸ் இருக்கா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 இருக்கா? இல்லை 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 இல்லை. ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஸோ எதுவுமே ஃபுல் ஜீரோஸான ரோஸே இல்லை. ஸோ இட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.